பாட்டா கேட்கணுமா, பட்டாசா சிரிக்கணுமா, பட்டாம்பூச்சி நாட்டா தெரிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு குடுக்கலையும் குரலாலே நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை. இது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் நூலின் ஆசிரியர் கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார். வாங்க கேட்டு ரசிக்கலாம். அன்பு பட்டாம்பூச்சி FM உறவுகளே வணக்கம். நான் மஞ்சுளா பாரதி கணேசன், மதுரையிலிருந்து. ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடி சலவை தொழிலாளி ஒருத்தர் ஒரு கழுதையை வளர்த்து வந்தாராங்க. வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில அந்த கழுதை ஒரு பாலும் கிணத்துல விழுந்துடுச்சான். அக்கம் பக்கத்துல இருந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த கழுதையை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாராம். ஆனா கழுதையை கிணத்துக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வர முடியலையாம். அப்போ அந்த சலவை தொழிலாளி சொன்னாராம், இந்த கழுதை இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ தான் உயிர் வாழ போகுது, அதுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, அதனால அதை உயிரோட புதைச்சிருவோம், எல்லாரும் மண்ணை அள்ளி கிணத்துக்குள்ள போடுங்கன்னு சொன்னாராம். இவரும் மண்ணை அள்ளி போட்டாராம். தன்னுடைய தேவைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு நன்றி மறந்து போறது தானே பல மனிதர்களுடைய குணமா இருக்கு. இவரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை போல. இப்படி எல்லாரும் மண்ணை அள்ளி போட போட கிணறு கொஞ்சம் கொஞ்சமா தூர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த புத்திசாலி கழுதை தான் உடம்புல விழுந்த மண்ணை எல்லாம் உதறி உதறி கீழே தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கு. கிணறு முழுவதுமா மூடப்படவும் கழுதை வெளியில வரவும் சரியா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண, இந்த விசுவாசம் மிக்க கழுதை அந்த நன்றி கெட்ட மனிதர்கிட்ட தானே வேலை பார்க்க போகுது. குதிரை இனத்தை சேர்ந்தவையா இருந்தாலும் குதிரையை விட கழுதைகள் புத்தி கூர்மையும் அறிவும் மிக்கவையாங்க. கழுதை கெட்டா குட்டிச்சவருன்னு சொல்றோம். கழுதைக்கு வாக்கப்பட்டா உதப்பட்டு தானே ஆகணுங்கிறோம். 7 கழுதை வயசாச்சுன்னு சொல்கிறோம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் மனிதர்கள் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களேன்னு எந்த கழுதையும் கவலைப்பட போகிறதில்லைங்க. நாம் மட்டும்தான் கழுதைகளை இப்படி மட்டம் தட்டுறோமான்னா இல்லைங்க. சங்க இலக்கியத்தில் கூட வெற்றி பெற்ற மன்னர்கள் தோல்வி அடைஞ்ச மன்னர்களோட தெருக்கல்ல கழுதைகளை பூட்டி ஏர் உழுவாங்களாம். இந்த செயல் மூலமாக தோல்வி அடைஞ்ச மன்னர்களை வெற்றி பெற்ற மன்னர்கள் அவமானப்படுத்துவாங்களாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே ஏற்றுறதா கேள்விப்பட்டிருக்கோம். என்னதான் நாம் அவற்றை மரியாதை குறைவாக நடத்தினாலும் பல 1000 ஆண்டுகளாகவே மனிதர்களோட நண்பர்களாக பழகக்கூடியவை கழுதைகள். அதுக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அந்த எஜமானருக்காக எவ்வளவு சுமைகளை வேணாலும் சுமக்குமாங்க. பொறுமைக்கு எடுத்துக்காட்டே கழுதைகள் தான். கழுதைகள் தன்மானம் மிக்கவையாம். எந்த செயலையுமே யோசிக்காமல் செய்யாதான். எவ்வளவுதான் அதிகமான வேலை பார்த்தாலும் குறைவாக தான் சாப்பிடுமா கழுதைகள். மழையில் நனைகிறது கழுதைகளுக்கு பிடிக்காத விஷயமா. கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போ கழுதைகள் எண்ணிக்கையில் ரொம்பவும் குறைஞ்சி போச்சுங்க. வருங்கால சந்ததிக்கு நாம் கழுதைகளை பொருட்காட்சியில் தான் காட்டணும் போல். மன்னார் வளைகுடால இருந்து முத்துக்களை சுமந்து வர்றதுக்கு ஒரு காலத்தில் கழுதைகளை தான் பயன்படுத்தி இருக்காங்க. எது எப்படியோ இனிமேல் யாரையாவது திட்டுறதுக்கு கழுதைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையை சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா அண்ணா, என்னென்ன படிச்சிட்டு இருக்கீங்க? கையில என்ன புத்தகம்?
அது நம்ம கவிஞர் அருள்செல்வி எழுதுன 2 புத்தகம்ங்க சம்முன்னு வந்திருக்குது. அப்படியா? புத்தகத்தோட பேர் என்ன? இதயம் பேசும் மொழின்னு ஒண்ணுங்க, சன்னல் காற்றுன்னு ஒண்ணுங்க. அட, தலைப்பே சூப்பரா இருக்கே. என்ன விலையா? ஒவ்வொன்னும் 150 ரூபா தானுங்க. சரி, இந்த புத்தகம்லாம் எந்த கடையில விக்கும், எப்படி வாங்குறது? அதுக்கு எதுக்கு நீங்க கடைக்கு போகணும், நம்பர் சொல்றேன், நீங்களும் வாங்குங்க, வாட்சி போட்டு போங்க. சரி, சொல்லுங்க. 95ங்க 97 73 67 67 தானுங்க. அட, ஸ்டைலா சொல்லணும்னா 9597736767. இப்பவே போன் பண்ணி நான் இந்த புக்கை வாங்கிடுறேன். ஆமா, பேசுனீங்கன்னா அவங்களே அனுப்பிச்சு போடுவாங்க. போடுறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. இது கலை, இலக்கியம், சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்.